வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனி மாதத்தோட சிறப்புகள் மற்றும் ஆனி மாதத்துக்கான ராசி பலன்கள், உங்கள் ராசிக்கு ஆனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்ற பற்றின பதிவை தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆனி மாதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஆரம்பிக்குது, ஜூலை மாதம் வரைக்கும் இருக்குது. இந்த ஆனி மாதங்களில் என்னென்ன நடக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஆனி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் ரிஷப ராசிக்கு மாறுறாரு. ஆனி மாதம் 21ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுறாரு. இதனால் இந்த கிரக மாற்றத்தினாலும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனி மாதத்தில் நிறைய ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்குது. அனைத்துமே நான் ஒரு விரிவாக போடுறேன். இன்றைய பதிவில் நம்ம ராசி பலன் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல மேஷராசி. மேஷராசியில் ஜென்ம ராசியில் பலம் வாய்ந்த செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். உஷ்ணம் சம்பந்தமான சர்ம உபாதைகள் ஏற்படக்கூடும். கூடிய வரையில் வெயிலில் அலைவதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஆடம்பர செலவில் பணம் விரயமாகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி பெறும். வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகமும் இருக்குது. பெண்களோட நலனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் செவ்வாய் இரு கிரகங்களும் ஆதரவாக செஞ்சுருக்கிறதுனால மனதிற்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும். மொத்தத்தில் இந்த மாதம் நல்ல பலன்களை தான் உங்களுக்கு காத்துட்ருக்குது. சனிக்கிழமை தோறும் காலையில் காகத்திற்கு எள்ளு சாதம் எடுத்து வைங்க, கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். அடுத்தது ரிஷபராசிக்கு. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். செலவுகளும் அதற்கேற்பவே இருக்கிறதுனால சேமிப்பதற்கான சாத்தியக்கூறு கிடையாதுங்க. இருந்தாலும் சிக்கனமாக செலவு செஞ்சு முடிஞ்ச வரையில் செலவுகளை குறைச்சி சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாததாக இருக்கும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் முயற்சியும் தேவைப்படும். கணவர் மனைவியிடையே பரஸ்பர அநியாயம் கொஞ்சம் குறையும். மருத்துவ செலவுகளையும் தவிர்க்க முடியாது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் மற்றும் இடமாற்றம் ஏற்படக்கூட உண்டு. திருமண வயதில் பெண்கள் அல்லது பிள்ளைகள் இருப்பின் வரன் அமைவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் பெண்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெண்மணிகள், ரிஷபராசிகள் பெண்மணிகள் வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். கருத்தரிக்க கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழும். தினமும் காலையில் பசுவிற்கு உணவளித்து வந்தால் ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். பழைய கடன்கள் இருந்தாலும் அவற்றை அடைச்சி நிம்மதியாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். கடக ராசியில் ஏற்படக்கூடிய குரு சுக்கிரன் சேர்க்கை சொல்லுதுங்க. உத்தியோகம் காரணமாக அல்லது வேறு காரணங்களுக்காக இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைவியர் இப்பொழுது ஒன்று சேருவீங்க. சொத்து சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தாங்க தீர்ப்பு வரும். அது மட்டும் இல்லை, சனிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு போயிட்டு தீபத்தில் எண்ணெய் சேர்த்து வந்தாலே பல மடங்கு உங்களுக்கு நன்மைகள் கிட்டும். அடுத்தது கடகராசி. ஜென்ம ராசியில் குரு பகவானும் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய கும்ப ராசியில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறதுனால வருமானத்திற்குள்ள செலவுகளை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. எதிர்பாராத செலவுகள் பிறர் உதவியை நாட வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தும். இருந்த போதிலும் அலுவலக பணியில் கடுமையாக உழைச்சிட்டு வாங்க. மேலதிகாரிகளோட பாராட்டுகளை கண்டிப்பாக பெற முடியும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால அதிக உழைப்பின்றி ஓரளவு முன்னேற்றத்தை பெற்று மகிழ்வீர்கள். குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவரும் ஓரளவு அனுகூலமாக வலம் வர்றதுனால விவாக முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு காலையிலையோ மாலையிலையோ 2 தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் இருக்கு. அடுத்தது சிம்மராசி. ஜென்மராசியில் கேதுவும் கலத்திர ஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறதுனால கணவர் மனைவி இருவர் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கூடிய வரையில் வெளியில் அலைவதையோ வெளியூர் பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லது. பண விஷயங்களில் கண்டிப்புடன் இருக்கிறது உங்கள் எதிர்காலத்திற்கு ஒரு நன்மையாக இருக்கும். இத்தகைய கிரகங்கள் எழும்போது கடன் கொடுக்கறதையும் சரி கடன் வாங்கிறதையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க.
அன்றாட பணிகள்லையும் பொறுப்புகள்லையும் அதிக கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அதிக பங்குண்டு உங்களோட நலன்களை பாதுகாக்கிறதுல. பூரண பலன் பெற்று சஞ்சரிக்கிறதுனால பல நன்மைகள் இம்மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சனிக்கிழமை தோறும் பசுவிற்கு உணவளித்தாலே ஒரு நல்ல பலன் கிட்டும். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சப்தஸ்தானமாகிய மீன ராசியில் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் அக்னி கிரகமாகிய செவ்வாயும் நிலை கொண்டிருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். வெளியூர் பயணங்களையும் இரவு நேரங்களில் வாகனங்கள் ஓட்டுவதையும் குறைத்து கொள்ளணும். வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். சிக்கனமாக செலவு செய்யலைன்னா பிறர் உதவியை நாட வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. திருமண சம்பந்தமான முயற்சிகளில் தீர விசாரித்து வரண முடிவு செய்கிறது ரொம்பவே நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சுபபலமாக இருக்கிறதுனால திருமணத்திற்காக காத்திருக்கூடிய கன்னியருக்கு நல்ல வரன் கிடைக்கும். வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல நிறுவனத்தில் வேலைகள் கிடைக்கும். எல் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மை உண்டாகும். அடுத்தது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்குது. செலவு அதற்கேற்றபடி இருக்கிறதுனால சேமிப்பதற்கு சாத்தியக்கூறு கிடையாதுங்க. திட்டமிட்டு செலவு செய்யுங்க, கண்டிப்பாக முன்னேறலாம். கணவன் மனைவியிலேயே சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. விவாக வயதில் இருக்கக்கூடிய பெண் அல்லது பிள்ளை இருப்பின் வரன் நிச்சயிப்பதில் வாக்குவாதமும் தடங்களும் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் தாமதித்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் உங்களுக்கு கிடைக்கும். வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு. மனமான பெண்மணிகள் கருத்தரிக்கும் வாய்ப்பும் உள்ளதுங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை நினச்சி 2 தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு முருகர் அருள் புரிவார். அடுத்தது விருச்சிக ராசி. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் குரு சுக்கிரன் கூட்டு சேர்க்கையும் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறை இருக்காது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அவற்றின் காரணமாக சுப செலவுகளும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். அஷ்டம ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. கூடிய வரையில் அதிக அலைச்சலையும் வெளியூர் பயணங்களையும் குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருப்பின் நல்ல வரன் அமையும். சிலருக்கு தீர்த்த தர யாத்திரை சென்றதுக்கான யோகமும் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் யோக பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு நல்லதொரு வேலை கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில் அருகில் உள்ள கோயிலில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றிட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு காத்துட்ருக்குது. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ஆசிரமத்தில் குரு சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால வருமானத்தை விட செலவுகள் தான் ஜாஸ்தி இருக்கும். திட்டமிட்டு செலவு செய்யலைன்னா கடன் வாங்கியாவது சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகக்கூடும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. கூடிய வரையில் சக ஊழியர்களும் சற்று அனுசரித்து போகிறது நல்லதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்கள் அன்றாட பணிகளில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று வர கைமேல பலன் இருக்குது. மகர ராசி. தனஸ்தானத்தில் ராகுவும் அர்த்தாஷ்டக ராசியில் செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால வரவிற்கு மீறிய செலவுகள் சமாளிக்க வேண்டி வரும். ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் தவிர்க்க இயலாது மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடும். அதிக உஷ்ணத்தினால சர்ம உபாதைகள் ஏற்படக்கூடும். பழைய கடன்கள் கவலை அளிக்கும். விவாக வயது பெண் அல்லது பிள்ளையர்பின் வரன் அமைவதில் தாமதமும் தடங்களும் ஏற்படக்கூடும். பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் வரன் அமையும். உங்களுக்கான பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் ஏழை ஒருவருக்கு உணவளித்துவாங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் ராகும் தனஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கிறதுனால வரவை விட செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். பெரும்பான்மையான செலவுகள் சுப செலவுகளாக தான் இருக்கும். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தினங்களிலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல பலன் இருக்குது. சுந்தரகாண்டத்தை டெய்லி வாசிச்சுட்டு வாங்க, நல்லதே நடக்கும். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சனி பகவானும் விரயத்தில் ராகு அமர்ந்திருக்கிறதுனால கடக ராசியில் உச்சகதியில் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால இது ஒரு நல்ல கிரக நிலை தான் சொல்லுது. பணிச்சுமையாலும் மேலதிகாரிகளின் கண்டிப்பினாலும் உற்சாகத்தை இழுத்து வந்தவங்களுக்கு இப்போது மனதில் நிம்மதி பிறக்கும். உத்தியோகத்தில் பதவி உயரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு விளக்கு போட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லதொரு மாதமாக இந்த மாதம் அமையும்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்களை கொடுத்துருக்கோம். அதுபடி செஞ்சுட்டு வாங்க. ஆனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்லதொரு மாதமாக அமைய நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.